சிவகாசியில் கட்டட தொழிலாளியின் பெயரில் போலியான நகைகளை அடமானம் வைத்து 23 லட்சம் ரூபாய் மோசடி செய்திருக்கின்றனர். வங்கி பக்கமே செல்லாத கட்டட தொழிலாளிக்கு வங்கி நிர்வாகம் நோட்டீஸ் அனுப்பியிருக்கக்கூடிய சம்பவம் சர்ச்சையை கிளப்பியிருக்கிறது. அப்பாவிகளை ஏமாற்றும் மோசடியாளர்கள் சிக்குவார்களா? 22 லட்சம் ரூபாய்க்கு நகைக்கு உண்டான ஒருத்தே கிடையாது. பெயிண்ட்டு தான் இல்லை, இது எப்படின்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. இப்போ எங்கள் லாயர் என்ன செஞ்சுருக்காங்கன்னு அங்கேருந்து போட்டு நீ இவ்வளோ அக்கௌண்ட்லாம் வந்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி ப்ரேயர் பாயிண்ட் வரும்போது இதெல்லாம் போலி நகை, நீங்கள் வந்து இந்த போலி நகைக்கு உண்டான வந்து முதல் நடவடிக்கையாக இருக்கக்கூடிய அந்த 22 லட்ச ரூபா பணத்தை பேங்கில் கட்டிட்டீங்கன்னா உங்கள் மீது வந்து இந்த மாதிரி நீதிமன்ற நடவடிக்கை இல்லை அப்படின்னா நீதிமன்ற நடவடிக்கைன்னு போட்டுருக்கிறீங்க. வைக்கவே இல்லையே. சிவகாசி சிவகாமிபுரம் காலனியை சேர்ந்த செல்வம் விருதுநகர் அல்லம்பட்டியில் உள்ள தன்னுடைய மாமனார் வீட்டில் குடும்பத்துடன் தங்கி மாமனார் மாரியப்பனுடன் கட்டிட வேலைக்கு சென்று வருகிறார். இந்நிலையில் சிவகாசி பேருந்து நிலையம் அருகே காந்தி சாலையில் உள்ள யூனியன் வங்கியிலிருந்து செல்வத்திற்கு ஒரு நோட்டீஸ் வந்துள்ளது. செல்வம் போலியான நகைகளை கொடுத்து 22,90,000 ரூபாய் ரொக்கப்பணம் பெற்றதாகவும் அந்த பணத்தை உடனடியாக திரும்ப கட்ட வேண்டும் என்றும் முன்னெச்சரிக்கை அறிவிப்பு நோட்டீஸ் அனுப்பியிருந்தனர். இதனை பார்த்து அதிர்ச்சியடைந்த செல்வம் குடும்பத்தினர் வங்கிக்கு நேரடியாக சென்று அங்கிருந்த அலுவலர்களிடம் வங்கியிலிருந்து வந்த நோட்டீஸ் குறித்து விளக்கம் கேட்டனர். ஆனால் வங்கி அலுவலர்கள் செல்வம்தான் பணம் வாங்கியதாகவும் அதை திருப்பி கட்ட வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளனர். வங்கி பக்கமே வராத தங்கள் குடும்பத்தாருக்கு எப்படி இது போன்ற முன்னறிவிப்பு நோட்டீஸ் வங்கியிலிருந்தும் வங்கி சார்ந்த வழக்கறிஞரிடமிருந்தும் வந்தது என்று அவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். 22 லட்சம் ரூபாய்க்கு நகைக்கு உண்டான ஒருத்தே கிடையாது. பெயிண்ட்டு தான் இல்லை, இது எப்படின்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. இப்போ எங்கள் லாயர் என்ன செஞ்சுருக்காங்கன்னு அங்கேருந்து போட்டு நீ இவ்வளோ அக்கௌண்ட்லாம் வந்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி ப்ரேயர் பாயிண்ட் வரும்போது இதெல்லாம் போலி நகை, நீங்கள் வந்து இந்த போலி நகைக்கு உண்டான வந்து முதல் நடவடிக்கையாக இருக்கக்கூடிய அந்த 22 லட்ச ரூபா பணத்தை பேங்கில் கட்டிட்டீங்கன்னா உங்கள் மீது வந்து இந்த மாதிரி நீதிமன்ற நடவடிக்கை இல்லை அப்படின்னா நீதிமன்ற நடவடிக்கைன்னு போட்டுருக்கிறீங்க. வைக்கவே இல்லையே. அதுவும் நல்லா பாருங்கள். இவருடைய ஆதார்லாம் இருக்கா சார்? செக் பண்ணிங்களா? ஆதார்லாம் இருக்கா? இவர் கையெழுத்து போட்டிருக்காரா? இங்கே வந்து கையெழுத்து போட்டிருக்காரா? இங்கே வந்து கையெழுத்து போட்டிருக்காரா? இல்லை சார், நான் என்ன கேட்குறேன்னா எனக்கு தெரியும். அதாவது கவர்மெண்ட் ஆகுது தான். இப்போ அந்த பையன் வந்து திரும்ப வந்து ஊரில் வந்து வர சொல்லி உங்களோட நேரம் பேசி கொடுத்தா வந்துருக்கு. பேங்கில் 23 லட்சம் நாங்கள் வாங்கினோம்னு எங்களுக்கு நோட்டீஸ் வந்திருக்கு. ஆனால் என் மயம் வாங்கினான்னு தான் சொல்லி நோட்டீஸ் வந்திருக்கு. 3, 4, 5 நோட்டீஸ் வந்திருக்கு. நாங்கள் அதை பதறி போய் தான் இங்கே பேங்க் வந்திருக்கோம். போலியான நகையை நாங்கள் வச்சுருக்கோம்னு அவங்க எங்கிட்ட மிரட்டுறாங்கன்னு நான் சொல்கிறேன். 25 பவுன் நகையை வச்சுருந்தோம்டா நாங்கள் எதுக்கு காற்றுலையும் மூக்குலையும் இல்லாமல் இருக்கோம்? எதுக்கு அன்னன்னைக்கு உழைச்சி நாங்கள் கஞ்சி குடிக்கணும்? நாங்கள் வீட்டில் இருந்து கஞ்சி குடிக்கலாம்ல? மேலுக்கு முடியாத எதுக்கு போய் சாஞ்சி சட்டி சமைக்கணும்? மாடியிலேருந்து கூட ஒரு நான் விழுந்துட்டியா பிச்சு வந்து அதுக்கு என்ன செய்ய முடியும்? அப்போ அப்படி இருந்தால் நாங்கள் எதுக்கு சார் என் பிள்ளை மேலுக்கு முடியாத நாங்கள் கூட்டு போய் வேலை செய்ய போகிறோம்? அன்றாடம் கூலி வேலை செய்து பிழைப்பு நடத்தக்கூடிய தங்களிடம் தங்க நகையும் கிடையாது, போலியான நகையை தயார் செய்யும் அளவிற்கு கூட தங்களிடம் வசதி கிடையாது என்றும் செல்வம் குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர். இதில் சம்பந்தப்பட்டவர்கள் விசாரணை மேற்கொண்டு தங்களுக்கு நியாயம் கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஒரு நகையும் கிடையாது. நாங்கள் 25 பவுனுக்கு நகைக்கு எங்கே போக? அதுவும் போலி நகையை நான் வச்சு நான் எப்படி ஏமாற்றுவோம்? பேங்கில் வந்து கொடுப்பாங்களா? போலி நகை நான் இப்போ 10 பவுனுக்கு கொண்டு வந்து தரேன், அவங்க கொடுப்பாங்களா சொல்லுங்க? நாங்கள் தன்னால் அன்னாடு வேலை செஞ்சு மறுமை 2 அதுலேயும் அதுக்கு வேற உடம்புக்கு முடியாது. வெட்டி விப்ஸ் வரும். தன்னால் அது வேலை செஞ்சு அந்த செங்கச்சமந்து அந்த 2 பிள்ளைகளை காப்பாற்றணுமே சொல்லி வேலை பார்த்து நானும் நம்ம மறுமை முடியாத ஆள் அப்படின்னு நானும் வேலை பார்த்து அந்த பிள்ளைகளை காப்பாற்றிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் 25 பவுன் நகைக்கு எங்கே போகும் சார்? நீங்கள் ஏதாவது பார்த்து நீங்கள் எங்களுக்கு அதுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும். செல்வத்தின் ஆவணங்களை பயன்படுத்தி வேறு யாரோ அடகு வைத்திருப்பது தெரிய வந்துள்ளது. கடந்த மார்ச் மாதம் இதே வங்கியில் போலி நகைகளை அடமானம் வைத்து ரூபாய் 7,55 லட்சம் ரூபாய் மோசடி செய்துவிட்டதாக காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. இந்த புகாரின் பேரில் வங்கியின் நகை மதிப்பீட்டாளர் ஒரு நகைக்கடை உரிமையாளர் கைது செய்யப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது.